ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? எந்த பாலிசி எடுக்கிறது, எது நல்லது, எது நம்மளை ஏமாத்துன்னு ஒரே கன்ஃபியூஷன். சரி வாங்க, இந்த எக்ஸ்பிளைனர்ல இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற தப்பான தகவல்கள் எல்லாம் உடைச்சு நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்க என்னென்ன உண்மைகள் தெரியணுமோ அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த அதிர்ச்சியான அட்வைஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏஜென்ட் சிலர் இப்படி சொல்றத கேட்டிருப்பீங்க. ஆமா, உங்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸை மறைச்சா பிரீமியம் கம்மி ஆகலாம். ஆனா உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல் பில் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி உங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன சேமிப்புக்காக ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க தயாரா? இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கேம். இதுதான் நம்ம இன்னைக்கு பேக்க போற முக்கியமான கேள்வி. நம்ம எல்லாருமே குறைஞ்ச பிரீமியம் எங்க கிடைக்குதுன்னு தான் தேடுறோம். அது சரிதான். ஆனா ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கிறது நிஜமாவே ஒரு பாதுகாப்பான முடிவா? இல்ல அதுக்குள்ள ஏதாவது ஆபத்து மறைஞ்சிருக்கா? வாங்க, இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது இந்த ஈஸி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கவர்ச்சி இருக்கு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? குறைஞ்ச செலவுல ஆனா நிறைய பெனிஃபிட்ஸோட எந்த ஒரு தலைவலியும் இல்லாத ஒரு பாலிசி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணும். இந்த ஆசையை தான் சில இன்சூரன்ஸ் கம்பெனிங்க ஒரு பொறியா யூஸ் பண்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற நம்மள மாதிரி பல பேரோட முதல் கோல் இதுதான். பிரீமியம் கம்மியா கட்டணும், ஆனா பெனிஃபிட்ஸ் மட்டும் மேக்ஸிமமா கிடைக்கணும். இதுல தப்பே இல்ல, இது ஒரு நியாயமான ஆசைதான். ஆனா இந்த மைண்ட் செட்டை தான் மார்க்கெட்டிங் டீமும் சில தப்பான அட்வைசர்களும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நாம பார்க்க போற முதல் தந்திரம் டைரக்ட் டு கஸ்டமர் ட்ரிக். அதாவது இந்த இன்சூரன்ஸ் டெக் கம்பெனிஸ்னு சொல்றாங்கல்ல, அவங்க டைரக்டா நமக்கு பாலிசி விற்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க? நடுவுல ஏஜென்ட் இல்ல, கமிஷன் இல்ல, அதனால பிரீமியம் கம்மி, எங்க கிட்ட டைரக்டா வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப கவர்ச்சிகரமா பேசுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவங்களோட விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பிரீமியம் ரொம்ப கம்மி, வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கம்மி, எல்லாமே போன்லயே பண்ணிக்கலாம்னு ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். டெக்னாலஜி மூலமா எல்லா கண்ட்ரோலும் உங்க கையில தான்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. ஆனா இந்த வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் என்ன தெரியுமா? இந்த குறைஞ்ச பிரீமியம்னு சொல்றது முதல் வருஷத்துக்கு மட்டும்தான். அந்த கம்பெனியோட பிசினஸ் சரியா போகலைன்னா அடுத்த வருஷமே உங்க பிரீமியத்தை டபுளா ஏத்திடுவாங்க. அதே மாதிரி குறைஞ்ச வெயிட்டிங் பீரியட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன சுகர் இருந்தா கூட உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இந்த முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் உங்க வயசு, மெடிக்கல் செலவுகள், அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு பிரீமியம் மாறலாம். சில சமயம் அது நமக்கு ஒரு பெரிய ஷாக்கா கூட இருக்கலாம். அடுத்ததா நம்ம உடைக்க போற ஒரு பெரிய கட்டுக்கதை எல்லாத்தையும் கவர் பண்ற பாலிசி. தலைவலிக்கு டாக்டரை பார்க்கறதுல இருந்து குழந்தை பிறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்ற பிளான்ஸ் இது. கேட்கறதுக்கே ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல? ஆனா இதுல இருக்கிற உண்மை என்ன? சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்கு கூட நம்ம கையில இருந்து காசு போட வேண்டாம்னு நினைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரியான ஆல் இன்க்ளூசிவ் பிளான் நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சில கண்டிஷன்ஸை பாருங்க. ஓபிடி கவரேஜ்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக நீங்க ஒரு 5000 ரூபாய் பிரீமியம் அதிகமா கட்டுவீங்க. அதுக்கு பதிலா அவங்க உங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் டாக்டர் செலவுக்கு கொடுப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க காசையே உங்ககிட்ட திருப்பி கொடுக்குற மாதிரி தான் இது. மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்கும் அதே மாதிரி தான், ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். இது நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு பொதுவான தப்பு. என் கம்பெனி நல்ல இன்சூரன்ஸ் கொடுத்திருக்காங்க, எனக்கு எதுக்கு தனியா ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறது. இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்னு இப்ப பார்க்கலாம். இந்த லாஜிக் ரொம்ப சிம்பிள். கம்பெனி கொடுக்கிற பெனிஃபிட்ஸை மட்டுமே நம்பிட்டு தனியா பாலிசி எடுத்து பிரீமியம் கட்டுற காசை மிச்சம் பிடிக்கிறது. ஆனா இதுல என்னென்ன ஆபத்துகள் இருக்கு? ஒருசாரி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உடம்பு சரியில்லாம வேலையை விட்டு நிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற அந்த நேரத்துல உங்க கம்பெனி இன்சூரன்ஸ் உங்களை விட்டு போடும். இதை விட ஒரு மோசமான நிலைமை இருக்க முடியுமா? சரி, இவ்வளோ நேரம் என்னென்ன தப்பு நடக்குது, என்னென்ன கட்டுக்கதைகள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஒரு நல்ல நம்பகமான இன்சூரன்ஸ் பாலிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு சிம்பிளான செக்லிஸ்டுக்கு வருவோம். விளம்பரங்களை எல்லாம் தாண்டி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட உண்மையான தரம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல் அவங்க லிஸ்ட்ல இருக்கா? ரூம் ரெண்ட்டுக்கு ஏதாவது லிமிட் வைக்கிறாங்களா? அப்புறம் கிளைம் கேட்டா சரியா கொடுக்குறாங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா இதுதான். அதாவது 90% அதிகமா இருந்தா அந்த கம்பெனி ஓரளவு நம்பகமானதுன்னு அர்த்தம். இந்த நம்பரை உங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க பணத்துக்கு பாதுகாப்பு கிடைக்க இது ஒரு முக்கியமான அடையாளம். இது இன்சூரன்ஸ் கம்பெனிங்க பயன்படுத்துற ஒரு முக்கியமான தந்திரமான ரூல். உதாரணத்துக்கு, ஒரு சர்ஜரிக்கு ஹாஸ்பிட்டல் 2 லட்சம் பில் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்சூரன்ஸ் கம்பெனி இல்ல இந்த சர்ஜரிக்கு 1.5 லட்சம் தான் நியாயமான ரேட்டுன்னு சொல்லி மீதி 50,000 ரூபாயை உங்களுக்கு தராம கட் பண்ணிடலாம். உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் பாலிசி இருந்தா கூட இது நடக்கும்.
இதுதான் இந்த ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி கிளாஸோட தந்திரம். இந்த எச்சரிக்கையை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது ஒரு லீகல் கான்ட்ராக்ட். அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் அந்த கம்பெனி எப்படி தனக்கு பணம் கொடுக்காம தப்பிக்கலான்னு யோசிச்சு தான் எழுதப்பட்டிருக்கும். கடைசியா இன்சூரன்ஸ் கம்பெனியை பாதுகாக்க டிசைன் பண்ணப்பட்ட அந்த 40 பக்க கான்ட்ராக்ட படிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால உங்க பக்கம் இருந்து உங்களுக்காக வாதாடவும் சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கவும் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் அட்வைசர் இருந்தா அது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம். இதுதான் நம்ம பேசின எல்லா விஷயத்தோட மொத்த சாராம்சம். உங்களையே இந்த கேள்வியில கேட்டுக்கோங்க. உங்க கையில இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி உண்மையாவே உங்களை பாதுகாக்கவா இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியை பாதுகாக்கவா? யோசிங்க.